வாங்க இன்றைக்கி சூப்பரான சிக்கன் கறி எப்படி செய்யணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் சட்டி சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் எண்ணெய் எடுத்து வைக்கிறேன். ஆயில் சூடானதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 ஏலக்காய், 2 பீஸ் பட்டை, 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆக விடுங்க. நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கி பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று தான் இந்த கறிக்கு போட்டிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பையும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கொச்சிக்கத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் அடிப்பிடிக்காமல் பார்த்து கொண்டுட்டு தேவையான அளவு தண்ணீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கன் பீஸை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி மசாலா படுற மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்கள். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு கிரேவிக்கு தண்ணி ஊற்றிக்கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தண்ணி இல்லாட்டி தேங்காய் பாலையும் ஆட் பண்ணாலும் நான் இன்றைக்கி தண்ணியை ஊற்றி தான் குக் பண்ணுறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே வேக விடுங்க. ஆஃப்டர் 15 மினிட்ஸ் நல்ல கறி வெந்திக்கு அவ்வளோதான், சூப்பரான சிக்கன் கிரேவி தயார். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் த டிஷ் டைரி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.